வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான நெய் சாதம் தான் செய்ய போறோம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குக்கரை நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாவே நெய் விட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் காயட்டும். நெய் கொஞ்சம் உருகினதுக்கு அப்புறமா 3 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டுல 3 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 5-6 முந்திரியை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. ஸ்பைசஸும் நல்லா பொரிஞ்சிருச்சு. முந்திரியும் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் உள்ள 2 பெரிய வெங்காயம் மெல்லிஸா நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அது உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நீங்கள் வந்துட்டு அடுப்பை வந்து அதிகப்படுத்திட வேண்டாம். நல்லா கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. வெங்காயம் வேகணும், பட் கலர் மாறிடக்கூடாது. ஓகேங்களா? அதை வந்து நல்லா கவனமாக இருந்துக்கோங்க. கலர் மாறிடுச்சு அப்படின்னா நெய் சாதம் வந்து அந்த ஒயிட் கலர்லேருந்து நமக்கு மாறிக்கும். அதுக்காக இது பிரியாணி மாதிரிலாம் வெங்காயம் கலர் மாறணும்னு தேவையே கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த கண்ணாடி பதம் லைட் இந்த பிங்கிஷாக வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்ததுனாவே போதும். அது வரைக்கும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் கீரையில் எதுவுமே சேர்த்துக்காம அப்படியே முழுசாவே சேர்த்துருக்கேன். நீங்க உங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாருங்க வெந்துருச்சு, ஆனா வந்து கலர் மாறல பாருங்க. அந்த கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும், அந்த ஒரு பிங்க் கலர் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறணும். குக் பண்ணதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புதினா இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்துருங்க. மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. அடுப்பு வந்து ஒரே ஃபார்ம்லேயே வச்சுருங்க. குறைக்க அதிகப்படுத்த அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்கள் மறந்துட்டு ஹை ஃப்ளேமில் இருந்துருச்சு அப்படின்னா வெங்காயம் எல்லாம் தீஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் இப்போ நீங்கள் வந்து நார்மல் அந்த மிதமான தீயிலே அப்படியே ஃபார்மேட்லேயே வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து கொடுக்கணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இது ஒன்று பொருள் சேர்க்க நம்ம மெல்லமாக தான் சேர்க்கணும். பொறுமையாக கலந்து கொடுக்கணும். அதே போல் அவசரப்பட்டு அடுப்பை வந்து அதிகப்படுத்தி நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? ஒரு பொருள் நம்ம சேர்த்து அது நல்லா கலந்து அதை செட் ஆகி அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த பொருள் நம்ம சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிரை சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா கலந்து கொடுக்கணும். அப்போதான் வந்துட்டு திரிஞ்சு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம ஹீட்டோட தயிர் சேர்க்கறனால திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஒரு மாதிரி திப்பியாக தெரியும். அதுக்காக தான் இப்போ நீங்கள் தயிர் சேர்த்துட்டு கை எடுக்காமல் நல்லா இந்த போல் கலந்து கொடுத்தீங்கன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இந்த போலைக்கு வரும். இது இந்த போல் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கணும். சரிங்களா? இப்போ இதை நல்லா கலந்து முடிச்சாச்சு. இந்த டைமில் வந்துட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். மீதி தண்ணியோட அளவுக்கு நான் நார்மல் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். நான் 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். 1க்கு 1.5 தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஜீரக சம்பா ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக அதனால உப்பு சேர்த்துட்டு திருப்பி ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ரைஸை சேர்த்துக்க போகிறோம். அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த தக்காளி மசாலா எதுவுமே நம்ம சேர்க்காதனால இது வந்து நார்மலான அளவில் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரைஸ் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது, பார்த்து கவனமாக செய்யுங்க. தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பால் ஃபுல்லாமே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா டோட்டலாகவே நீங்கள் ஃபுல்லாக தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நான் சேர்த்துட்டு கூட தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறுமனே தேங்காய் பால் மட்டும் சேர்த்து பண்ணுங்க. இல்லைன்னா வெறுமனே தண்ணி மட்டும் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா மேலால் கொஞ்சம் புதினா இலையும் மல்லி இலையும் தூவியாச்சு. லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் திருப்பி ஒருக்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கர் மூடி போட முன்னாடி ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க.
நெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டு நான் எடுத்தேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. 2 விசில் விட்டதுக்கப்புறமா ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல வீடே மணக்கக்கூடிய கமகமன்னு நெய் சாதம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், அடி ஒட்டவே இல்லை. நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக அரிசியும் உடஞ்சிராமல் ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே சூப்பரான நெய் சாதம் தயாராகிருச்சு. கண்டிப்பாக இதே ஃபார்மேட்டில் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.